வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரரே, வற்றாயிருப்பே, காலமெனும் காந்தமே, இப்பேருண்மையை மண்ணுலகில் மாந்தரெல்லாம் உள்ளுணர்வாய் உணர்ந்து உய்யட்டும். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு புலன்களுக்கு நுட்ப பயிற்சி என்ற தலைப்பில் சிந்திப்போம். நம்முடைய புலன்கள் நமக்கு, நம்முடைய செயல்பாடுகளுக்கு, நம்முடைய ஆக்கமான செயல்திறனுக்கு பயன்படணும். அது நமக்கு உதவி செய்யணும், நாமளும் அதற்கு உதவி செய்யணும். அது இல்லாமல் அது பாட்டில் அது ஒரு பக்கமும், நாம பாட்டில் நாம ஒரு பக்கமும், இப்படி நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்கள் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மால் கடை தேர முடியாது. இதை தான் அந்த ஆதி காலத்திலிருந்து புலன்களை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இந்த குண்டலினி யோக பயிற்சியை வச்சிருந்தாங்க. நம்மளுடைய மனவளக்கலையில தான் மகரிஷி இந்த புலன்கள் மேலேயே தபம் பண்ணி புலன்களை அமைதிப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கலை கொடுக்குறாங்க. நம்முடைய வெளியில உள்ள புலன்கள் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனோடையும் தொடர்பில் இருக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இதை வச்சு அது சரி பண்ணிக்கும், இதுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை வச்சு இது சரி பண்ணிக்கும். இப்போ நம்ம தோல் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய உடலில் உள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸினுடைய மேல் பரப்போடு தொடர்புடையது. நாக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாக்கு நம்முடைய இருதயத்தோடு தொடர்புடையது, இறைப்பையோடும் தொடர்புடையது. அதே மாதிரி மூக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூக்கு நம்முடைய நுரையீரலோடு நேரடியாக தொடர்புடையது. அதே மாதிரி கண்கள் கல்லீரலோடு தொடர்புடையது. காதுகள் சிறுநீரகங்களோடு தொடர்புடையது. இப்படி நம் உள்ளுக்குள் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் வெளியில அமைஞ்ச உறுப்பு தான் புலன்கள். இந்த சயின்ஸை நாம் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். இப்போ நம்ம தோல் மேலே தவம் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய எல்லா உள்ளுறுப்புகளுடைய மேல் பரப்பு அதுவும் தன்னைத்தானே தூய்மை செய்து கொள்கிறது. நாக்கு மேலே தவம் பண்ணும்போது நாக்கு, இருதயம், இரைப்பை அது அதற்கு தேவையான நுட்பநிலை ஆற்றல்களை எடுத்துக்கொண்டு அதனுடைய இயக்கத்தை ஒழுங்குபடுத்தி கொள்கிறது. அதே மாதிரி மூக்கு, நமக்கு மூக்கில் லங்ஸில் ஏதாவது பிரச்சனைனா மூக்கு வழியாக தான் அது சரி பண்ணிக்குது. இப்போ மூக்கு மேலே தவம் பண்ணும்போது நம்முடைய லங்ஸு, நுரையீரலுக்கான நுட்பமான இயக்கங்கள் சீராகும், அந்த இயக்கங்களுக்கு ஒழுங்கமைக்கப்படும். அதே மாதிரி கண்கள் கல்லீரலோடு தொடர்புடையது. நம்ம கண் மஞ்சக்காமால ஜாண்டிஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம கண் மஞ்சள் ஆகுது இல்லையா? இப்போ கல்லீரலுக்கு பாதிப்பு ஏற்பட்டதுன்னா கண்கள் வழியாக அதனுடைய சிம்டம்ஸ் நம்மளால் உணர முடியும். அப்போ கண் மேலே தவம் பண்ணும்போது கல்லீரல் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்கிறது. காதுகள் மேலே தவம் பண்ணும்போது சிறுநீரகங்கள் புதுப்பித்து கொள்கிறது. ஒன்றை ஒன்று உள்ளமைந்து தொடர்பிலேயே தான் இயங்கி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் சரியான முறையில் நல்ல முறையில் புரிஞ்சுக்கிட்டு நாம் நம்முடைய செயல்களை சிறப்பாக உயர்ந்த நிலையில் அமைத்து கொள்ள வேண்டும். எல்லாமே நம்முடைய பிரெயினோட கனெக்ட் ஆகிருக்கு. எல்லா உள்ளுறுப்புகளுக்கும் நம்முடைய பிரெயினில் ஒவ்வொரு இடம் இருக்கு. அந்தந்த பகுதிகளில் அது இயக்கத்தில் அமைஞ்சிருக்கு. அப்போ நம்முடைய பிரெயின், நியூரான், அதனுடைய கட்டமைப்பு, அதனுடைய செயல்திறன் இதெல்லாம்
பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய எல்லா பயிற்சியுமே பிரெயினை சென்ட்ரலைஸ் பண்ணி தான் இருக்கும். மனித தோற்றமே பிரெயினை சென்ட்ரலைஸ் பண்ணி தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த பிரபஞ்ச தோற்றமே பிரெயின் தான். பிரெயினை சென்ட்ரலைஸ் பண்ணி தான் ஒன்று ஒன்றா நடந்து வந்தது. அறிவாகவே இறைநிலை இருக்கிறது. அப்போ அந்த அறிவிலிருந்து வெளிப்பட்ட ஒவ்வொரு தோற்றமும் தோற்ற பொருட்களும் அங்கங்கே நம்ம வெளியில் பார்க்குறோம். கோடான கோடி நட்சத்திரம், பேரியக்க மண்டலம், அணுத்துகள்கள், மொத்தமாகவே இந்த பிரபஞ்சம் பிரெயின் தான். மொத்த பிரபஞ்சமும் பிரெயின் தான். ஸோ அப்படிதான் இறைநிலை இதை சிறப்பான தன்மாற்றமாக அமைந்திருக்கிறது. இப்போ நவீன விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய பிரெயினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு, அதனுடைய இயக்கம், அதனுடைய வடிவம் இது எப்படி இருக்கோ இதே மாதிரி தான் பிரபஞ்சம் இருக்கு அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுறாங்க. இப்போ வேற வேற எல்லாம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். இப்போ நீங்கள் தவம் எடுத்துக்கங்க. தவம் பிரெயினை சென்ட்ரலைஸ் பண்ணி தான் இருக்கு. காயக்கல்ப பயிற்சி பிரெயினை சென்ட்ரலைஸ் பண்ணி தான், பிரெயினுக்கான பயிற்சி தான். தற்சோதனை பிரெயினுக்கான பயிற்சி தான். மௌனம் பிரெயினுக்கான பயிற்சி தான். இப்போ தவம், தற்சோதனை, உடல் பயிற்சி கூட பிரெயினுக்கான பயிற்சி தான். இப்போ இந்த பிரெயினுடைய இயக்கம், பிரெயின் நம்மளுடைய உடம்பில் உள்ள எல்லா செல்கள் வழியாகவும் நரம்பு மண்டலங்கள் வழியாகவும் தன்னுடைய செயல்பாடுகளை அமைச்சிருக்கு. அப்போ இது இயங்க முடியாத பகுதி, இயங்க முடியாத, அதாவது தன்னுடைய முழு ஆற்றலையும் செலுத்த முடியாத இடம் செல்கள். அப்படிங்கும்போது அந்த முழு ஆற்றலையும் சீராக இயக்கிறதற்கான ஒரு சிறப்பு அமைப்பில் நம்மளுடைய உடற்பயிற்சி என்ன பண்ணுது? செல்களை தூய்மை செய்கிறது. உடற்பயிற்சி உடல் செல்களை எல்லாம் தூய்மை பண்ணுது. எதுக்காக? பிரெயினுடைய இயக்கத்துக்கு ஏதுவாக, துணையாக இதை நாம் ஒழுங்குபடுத்துகிறோம். அப்போ நம்மளுடைய உடற்பயிற்சி, தவம், தற்சோதனை, காயக்கல்பம், மௌனம், இது எல்லாமே பிரெயினுக்கான பயிற்சி. இதெல்லாமே பிரெயினில் தான் போய் சேவ் ஆகும். இதனுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் செயல் அப்படின்னா இதனுடைய விளைவு எங்கே போய் முடியுதுன்னா பிரெயினில் தான் முடியும். அப்போ நம்முடைய பிரெயின், மனித மூளை மிகவும் மதிப்புடையதாகும். அதை பற்றிலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க. இன்னும் விஞ்ஞானம் முழுசாக பிரெயினை பற்றி ஒரு தெளிவான ஆராய்ச்சியில் அவங்களாலேயும் முடியல. இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணோம், இப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு அனுமானத்துக்கு தான் போகிறாங்களே ஒழிய டிக்ளேர் பண்ண முடியல. ஆனால் பிரபஞ்ச தோற்றம், மனிதனுடைய சிறப்பான அமைப்புகள் இதெல்லாமே பிரெயின் தான். அப்போ இதனெல்லாம் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய புலன்கள் ஒத்துழைக்கணும். புலன்கள் ஒத்துழைக்காமல் உங்களால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. புலன்களுடைய சிறப்பு தன்மைகளை எல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிட்டு தான் இந்த விஞ்ஞானம், மெய்ஞானம் இதிலெல்லாம் ட்ராவல் பண்ண முடியும், அனுபவம் பெற முடியும். அப்போ இதுக்கு நீங்கள் புலன்களை முதலில் சரியாக புரிஞ்சுக்கணும். புலன்களை பயன்படுத்தக்கூடிய முறையில் நீங்கள் முதல்ல ஒழுங்கமைக்கப்படணும். நம்மளுடைய கண்ணு, காது, மூக்கு, தோல், இதெல்லாத்தையும் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தணும். நல்லதுக்கே பயன்படுத்தணும். நல்ல முறையிலன்னா நல்லதுக்கே பயன்படுத்துதல். 5 அளவு முறை மீறாமல் இந்த சரீரத்தை, புலன்களை பயன்படுத்துதல். அப்படின்னா அந்த புலன்களுடைய தன்மை, அதனுடைய சிறப்பு இயக்கங்கள் இதெல்லாம் மேன்மை பெறும். அப்போ அந்த முறையில் மகரிஷி நமக்கு இந்த பஞ்சேந்திரிய தவம் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். இப்படி தவம் பண்ணுறதுனாலேயே இந்த புலன்கள்
நாளைக்கு நாளான்னைக்கு மாறிடும் அப்படின்னா அது அதனுடைய சயின்ஸ் ஒர்க் ஆகும். இப்போ இந்த புலன்கள் அமைதி பெறுவதற்காகவும் புலன்களை நீங்கள் பயன்படுத்துவதற்காகவும் நீங்கள் தனியாக என்ன முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன அதற்கான பதில் இருக்கு? அந்த முயற்சி வேணும், அந்த முயற்சி வேணும். அதுதான் புலன்களுக்கு நுணுக்க பயிற்சி. பஞ்சேந்திரிய தவங்கிறது புலன்களை கடந்து நம்முடைய மனசு இயங்கணும் அப்படிங்கிறதுக்காக, புலன்களை கடந்து நம்முடைய மனதை இயக்கி பழக்குவதற்காகவும், புலன்களில் இருக்கக்கூடிய பதிவுகள் புலன் சார்ந்த பழக்கங்கள்லேருந்து நாம் மாறணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த தவத்தை நாம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு விளக்கங்கள் கொடுக்கும். பஞ்சேந்திரி தவத்தினுடைய விளக்கத்தில் இதெல்லாம் நமக்கு வரும். அதை தாண்டி இந்த தவத்தில் ஆழ்ந்து நாம் போகும்போது இந்த சமுதாயத்திலையும் சரி அல்லது உறவுகளிடையே குடும்பங்கள்லையும் சரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாய அமைப்பில் குடும்ப உறவுகளில் சில வார்த்தைகளை நாம் கேட்டும் கேட்காமையும் வாழும். அதுக்கு தான் காது மேலே தவம் பண்ணும். சில காட்சிகளை பார்த்தும் பார்க்காமையும் வாழும். அதுக்கு தான் கண்ணில் தவம். சில வாசனைகளை ஸ்மெல் பண்ணாலும் ஸ்மெல் பண்ணாத ஒரு தன்மையில வாழும். ஸ்பரிசம், சில ஸ்பரிச உணர்வுகளை நாம் பெற்றாலும் பெறாத தன்மையில வாழும். பார்த்தும் பார்க்காமலும் கேட்டும் கேட்காமலும் சுவைத்தும் சுவைக்காமலும் நாம வாழ்றதுக்கு நம்மளை தயார்படுத்துறது தான் இந்த பஞ்சேந்திரிய தவம். அது சார்ந்த ஆராய்ச்சி தற்சோதனை அப்படிங்கிறது. நீங்க நல்லா தவம் செய்ய செய்ய இதுல நீங்க டியூனிங் ஆக முடியும், டியூனிங் ஆகணும். அதுதான் ரூல்ஸ். நாம புலன்களை அளவுக்கு மீறி பயன்படுத்தவும் கூடாது, அதுக்காக புலன்களை அலட்சியப்படுத்தவும் கூடாது. இப்போ இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனத்தில் சாதாரணமாகவே நம்மளை யாரும் கவனிக்கலைங்கும் போது நம்ம இஷ்டத்துக்கு இருக்கோம் இல்லை. ஆனால் நம்மளை கவனிக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய நடை உடை பாவனை இந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே மாறுது இல்லையா? நம்மளை ஒருத்தங்க கவனிக்கிறாங்கன்னா பாடி இதெல்லாம் மாறுது. அப்போ நம்மளை எப்போதும் நம்மளை நாம் கவனிக்கணும். அப்போ அதனுடைய லாங்குவேஜ் அதனுடைய இயக்கத்தன்மை அப்படிங்கிறது நமக்கும் புரியும். ரெண்டாவது அது இஷ்டத்துக்கு அது இல்லாமையும் இயங்கிறதுக்கான ஒரு தன்மை உருவாகும். இந்த அறிவுக்கு கீழே இதெல்லாம் கொண்டு வரணும்னா நம்ம கவனிக்கணும். அது பாட்டில் அது இருக்கு அப்படின்னா அந்த அறிவின் கட்டுப்பாடு இல்லாமல் அது பாட்டில் அது இயங்கும். இப்போ அறிவின் கட்டுப்பாட்டில் இதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா அதை கவனிச்சோம்னா போதும். நீ எதை பார்க்குற, ஏன் பார்க்குற, நீ எதை பேசுகிற, ஏன் பேசுகிற, எதுக்காக பேசுகிற, நீ பேசினதுடைய விளைவு நன்மையா தீமையா, இப்படியெல்லாம் நீ பேசலாமா, இப்படியெல்லாம் நீ செய்யலாமா அப்படின்னு நம்மளை நாமளே கேள்வி கேட்டு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் ஒர்க் ஆரம்பிக்கும். நமக்குள்ள நம்ம கொஞ்சம் இந்த எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணணும். எடிட்டிங் எல்லாம் கற்றுக்கணும். பேசுறதுல இதைத்தான் பேசணும் அப்படிங்கிற முடிவுக்கு வரணும். நாம வாழும் முறையில் இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வரணும். அப்போ நம்மளுடைய இந்த அறிவு சார்ந்த வாழ்க்கைக்கு நாம டிராவல் ஆகும். இந்த அறிவு சார்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறத காட்டிலும் இது உண்மையிலேயே நாம வாழ வேண்டிய வாழ்க்கை. அறிவு சார்ந்தது, தத்துவம் சார்ந்தது, தத்துவார்த்த ரீதியாக அப்படிங்கும்போது கூட கொஞ்சம் தள்ளி நிற்கும். நான் வாழ வேண்டிய வாழ்க்கை முறையே இதுதான் யோசிங்க. அப்போ அதிலிருந்து விலகாம கொஞ்சம் டீப்பா டெப்தா உள்ள போகலாம். இப்போ நான் வாழும் முறையே இதுதான் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த புலன் சார்ந்த தன்மையில நாம் ஆழ்ந்து உள்ள போய் புலன்களை இதெல்லாம் ஞான கருவிகள் தான். கண்ணு காது மூக்கு தோல் இதெல்லாமே ஞானேந்திரியங்கள். இப்போ ஞானேந்திரியங்கள் நாம் இந்த ஞானத்துக்கு பயன்படுத்தும் போது அது ஞானேந்திரியம். வெறும் பழக்கத்திலே இருக்கும்போது வெறும் பழக்கேந்திரியம்
அப்ப இந்த பழக்கேந்திரியத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம கொஞ்சம் அதை ஞானேந்திரியமா மாற்றணும். இறைவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விஷயத்தை கொடுத்துருக்கான். அதை நம்ம கொஞ்சம் டியூன் பண்ணாதான் ரெடி ஆகும். டியூன் பண்ணலை அப்படின்னா அது கொஞ்சம் அதுதான் நம்மளுடைய கடமை. டியூன் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நாம் அந்த டியூனிங் பண்றதை நம்ம சரியா பண்ணி அதை நிறுத்தணும். அந்த நிறுத்தினோம்னா அங்கிருந்து தகவல் வரும். இப்படி ஒரு எஃப்எம்ல நம்ம சரியான டியூன் பண்ணி வச்சோம்னா நமக்கு தேவையான அலைவரிசை கேட்குதோ அதே மாதிரிதான் நம்ம சரியா டியூன் ஆனோம் அப்படின்னா அங்கிருந்து தகவல்கள் நமக்கு கிடைக்கும். அப்ப அதை எப்படி நாம அறிவு சார்ந்த நிலையில அதை இயக்கணும் பழக்கணும் அப்படிங்கிற மெசேஜ் அங்கிருந்தே நமக்கு இன்ஃபர்மேஷனா இப்ப இது எல்லாத்தையும் நாம கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும். நம்மளுடைய செயல்களை ஞானம் சார்ந்து, ஏன்னா இந்த பிறவிங்கிறதே ஞான பிறவிதான். மனித பிறவிங்கிறதே ஞான பிறவிதான். அப்ப இதுல ஏன் சில சிக்கல்கள், சில துன்பங்கள், இடர்பாடுகள் அப்படின்னா இது கருமைய தன்மைக்கு தகுந்த மாதிரி உடல் செல்கள்லாம் இருக்கிறதுனால நமக்கு அது உடம்புல நோய், மனசுல குழப்பம், வாழ்க்கையில சிக்கல் இதெல்லாம் அங்கங்க ஃபிளாஷ் ஆகும். இப்ப இந்த கருமையத்தை நாம தூய்மை பண்ணிட்டோம், ஒழுங்குபடுத்திட்டோம் அப்படிங்கும்போது உடல் செல்கள் குவாலிட்டியோட, நம்முடைய மனம் என்கின்ற காந்தம் குவாலிட்டியா குவான்டிட்டியா, இதுல குவாலிட்டி அவசியம், குவான்டிட்டி அவசியம். அப்ப இந்த குவாலிட்டி குவான்டிட்டி இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த பயிற்சி தேவைப்படும். பயிற்சியோடு கூடிய முயற்சி தேவைப்படும். அப்ப இந்த பயிற்சியும் முயற்சியும் நம்ம தெளிவு பெறும்போது இதுதான் மனசு, இதுதான் உடம்பு, இதுதான் அறிவு, இதுதான் உயிர் அப்படிங்கிறது நாம அனுபவம் பெறும். நமக்கு அனுபவம் கிடைக்காத வரைக்கும் நாம ஒரு விஷயத்த நம்ப மாட்டோம். யதார்த்தமான உண்மை அதுதான். நமக்கு அனுபவம் வேணும். அனுபவம் கிடைக்கலன்னா ஒரு விஷயத்தை நாம நம்ப மாட்டோம். இது நல்ல விஷயம்தான். அனுபவம் கிடைக்காம நாம நம்புறது கூடாதுதான். அப்ப அனுபவம் கிடைக்கிற மாதிரி என்னுடைய முயற்சி இருக்கும். என்னுடைய முயற்சி அனுபவம் பெறத்தக்க முறையில் இருக்க வேண்டும். அது நம்ம கையில தானே இருக்கு. இப்ப நமக்கு கிடைச்ச விஷயம் ஓகே தான். அனுபவம் கிடைக்காம நான் எதையும் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் நல்ல விஷயம்தான், நல்ல சிந்தனை. அனுபவம் கிடைக்கிற மாதிரி என்னுடைய செயல்களும் முயற்சிகளும் அமர்த்திக்கணும். நாம இப்ப பரிசம் தோல்ல நாம உணர்றோம் இல்லையா? தோல் வழியாக பரிச உணர்வு. இந்த பரிச உணர்வுல நம்மளை சுத்தி ஆற்றல், ஒரு காந்த களம் இருக்கு. அதுக்கு ஆறான்னு பேர். எல்லா உயிரினங்களை சுற்றிலும் ஆறான்னு ஒண்ணு இருக்கு. காந்த களம், ஜீவகாந்தம். அவங்க உடம்புல இருந்து 3 அடி அது விரிஞ்சு இயங்கும். நீங்க பயிற்சி செய்ய செய்ய எந்த அளவுக்கு ஆற்றலோடு அமைதியா உங்களுடைய வாழ்க்கையை வாழ்றீங்களோ அதை பொறுத்து இது எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடைந்து கொண்டே போகும். மகரிஷியினுடைய ஆறா எவ்வளவு தூரம் ஒர்க் ஆகும் தெரியுமா? மகரிஷி இருந்தப்ப அதை நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இங்க இருந்து மகரிஷி இயங்கிட்டு இருந்த போது அந்த பொள்ளாச்சி அந்த மேம்பாலம் இருக்கு இல்லையா, அந்த மேம்பாலம் வரைக்கும் மகரிஷியினுடைய ஆற்றல் ஒர்க் ஆகும். கிட்டத்தட்ட ஹார்ட்பீட் 20 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டருக்கு மகரிஷியினுடைய ஆற்றல் ஒர்க் ஆகும். நிறையா ஆசிரியர்கள்லாம் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்படி அங்கேருந்து மேம்பாலத்தில் ஏற ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த மகரிஷியினுடைய ஆற்றலை அப்படி காந்த களத்தை ஃபீல் பண்ண முடியும். இப்படி ஒவ்வொரு மகான்களுடைய ஆற்றலும் எல்லாத்துக்கும் இருக்குது. நமக்கும் ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ 3னா 3 தான் நிரந்தரமானது. அது சயின்ஸில் சொல்கிறது. அவங்க உடம்புலேருந்து 3 அடி அப்படிங்கிறது சயின்ஸில் சொல்கிறது. நீங்கள் தவம் செய்ய செய்ய தவ அன்பர்களுடைய இந்த ஆற்றல் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும், விரிவடைஞ்சிரும். கண்டிப்பாக அது விரிவடை. அதெல்லாம் விரிவடையாமலாம் போகாது. அவர்களுடைய பண்புக்கு தக்கவாறு இந்த உயிரை பயன்படுத்தக்கூடிய தவத்தில், உடற்பயிற்சியில், மனவளக்கலையில் எந்த அளவுக்கு நாம் ஸ்ட்ராங்காக பயன்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்குமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆறாவும் விரிவடைந்திருக்கும். அப்போ இந்த ஆறா பரிச உணர்வு அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம்
ஃபீல் பண்ணி பார்க்கலாம். நம்ம சுற்றி இருக்கிற காந்த களம். இப்போ நீங்கள் வெயிலில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுடுது இல்லையா? இப்போ நீங்கள் இந்த வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அப்படிங்கிற வார்த்தையை மனதுக்குள்ளே சொன்னீங்கன்னா உங்களுடைய ஆறா அப்படி ஜில்லுன்னு கூலிங் ஆகும். கூலிங் ஆகுன்னா உடனே ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரிலாம் ஆகும்னு யோசிக்காதீங்க. அப்படியெல்லாம் ஆகாது. தட் அந்த டெம்பரேச்சரினுடைய தன்மை என்ன ஆகும்? மைல்டாக மாறும். அந்த வெப்பம் மைல்டாக ஆகும். அப்படி எரிக்காது. முயற்சி பண்ணி பாருங்க. இப்படி எல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணணும். அதுக்காக தான் இந்த வார்த்தையை கொடுக்குறோம். முயற்சி செய்யுங்க. அப்படி வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் நீங்கள் அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல உங்களுடைய ஆறால் அப்படியே ஒரு கூலிங், இந்த வெப்பத்தினுடைய தன்மை அப்படி மைல்டாக மாறும். நானும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், மைல்டாக மாறலையா அப்படின்னு நாளைக்கு நாளான்னைக்கு வந்து சொன்னீங்கன்னா முயற்சி பண்ணுங்க. இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் நாம் அது உணர்கிற அளவுக்கு நம்முடைய மனசு இன்னும் பக்குவப்படலை, அதுதான் அர்த்தம். ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக பக்குவப்படுவோம். நாம் இந்த வார்த்தையை சொன்னோம், இந்த மனோபாவத்துக்கு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஆறா மாறும். ஜஸ்ட் அதை ஃபீல் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியல, அவ்வளோதான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்க, முடியும். அதுக்கு தான் வந்து இந்த உணர்ச்சி வயப்படுதல், கவலை, பொய், சூது, களவு, பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்ந்தாள் மனப்பான்மை, வஞ்சம், இதை எல்லாத்தையும் டவுன் பண்ணிக்கணும். இது வந்து அப்பில் இருக்கக்கூடாது. இது இயக்கத்திலேயும் இதனுடைய ஆதிக்கமும் நம்மிடம் இருக்குமேயானால் இந்த உயிரை, நம்மளுடைய காந்தத்தை கொஞ்சம் உணர்றதுல பின்தங்கி நிற்போம். அவ்வளோதான். நாளைக்கு உணர வேண்டிய நிகழ்ச்சி அப்படின்னு இருக்கிறத நம்ம இதிலெல்லாம் ஸ்டடி பண்ணலை அப்படின்னா அது நாளான்னைக்குன்னு மாறிடும். ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கமைத்து கொள்ள வேண்டும். அதனுடைய ஆதிக்கத்தெல்லாம் குறைச்சிக்கங்க. அதே மாதிரி சுவை உணர்றோம் இல்லையா? சுவை அப்படிங்கும்போது டீ குடிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம் அப்படின்னா அதில் சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை எடுத்து போட்டுக்கிறோமா? அப்படி சர்க்கரையை போட்டுக்கிட்டு அதை குடிக்கிறத காட்டிலும் அதுக்குள்ளே இருக்கிற சர்க்கரையை ஃபீல் பண்ணுறதுக்கு, இனிப்பை ஃபீல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி முயற்சி பண்ணோம் அப்படின்னா இந்த நாக்கினுடைய தன்மை மாறும். அதில் ஒரு இனிப்பு இருக்குது. அந்த இனிப்பை ஃபீல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய நாக்குக்கு ட்ரைனிங் கொடுங்க, உங்களுடைய மனசுக்கு ட்ரைனிங் கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய தன்மையை மாற்றிக்கும் நாக்கு. அப்படி இதுதான் அப்படிங்கிறதுலேருந்து அதில் இருக்கிறத உள்ளதை உள்ளவாறு ஏற்றுக்கொள்ளுதல். ஆனால் அங்கே தான் வர்றோம். உள்ளதை உள்ளவாறு ஏற்றுக்கொள்ளுதல் அந்த இடத்துக்கு போயிடும். எனக்கு இப்படி தான், இதுதான் அப்படிங்கிற நிலையிலேருந்து நாம் இங்கே ட்ராவல் ஆயிடணும். இருக்கிறத இருக்கிற மாதிரி அப்படியே ஏற்றுக்கும். அப்போ இந்த மனப்பக்குவத்தை நாம் வளர்த்துக்க நம்முடைய தன்மை, இந்த நாக்குக்குள்ள நுணுக்கங்கள் டெவலப் ஆகும். அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாக சாம்பார், ரசம் இதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. காரத்தை கண்டிப்பாக குறைச்சிக்காங்க. காரம் நமக்கு குண்டலினி யோகத்துக்கு ஆகவே ஆகாது. காரங்கிறது எரிவுத்தன்மை. காரங்கிறது என்ன? எரிவுத்தன்மை. நம்ம வந்து குண்டலினி யோகத்தில் டெவலப் ஆகணும், உணரணும் அப்படின்னா அது மைல்டு மூமெண்ட்டு. அது காரம் அதிகமாக சாப்பிட்டோன்னா என்ன பண்ணும்? எரிச்சு விட்டுட்டு போயிடும். அதனால் காரத்தை குறைச்சிக்கங்க. ஆட்டோமேட்டிக்காக குறையும். நீங்கள் நல்லா தவம் பண்ணிங்கன்னா குறையணும். அப்போ காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. உப்பு, இப்போ உப்பெல்லாம் வந்து அந்த அளவில் இருந்தால் தான், இப்போ தயிர் சாதம்னே வச்சுக்கோங்களேன், அந்த அளவில் போட்டு சாப்பிட்டா தான் அந்த தயிர் சாதம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத காட்டிலும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பே போடாமல் சாப்பிடுங்க. இப்போ அந்த அரிசியில், அந்த தயிரில் இந்த உப்புங்கிற ஒரு தன்மை இருக்குமா? இருக்காது? இருக்குது. சாதத்தில் உப்பு இருக்குது, தயிரில் உப்பு இருக்குது. அந்த உப்பை ஃபீல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அப்படி இறங்கி அதோட கனெக்ட் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்போ இப்படியெல்லாம் நாம் முயற்சி பண்ணும்போது
நம்முடைய புலன்களுக்கு நுணுக்கமான பயிற்சி கொடுக்கும்போது நாம் இன்னும் சீக்கிரமாக நம்முடைய ஆன்மாவை தரிசிக்க தயாராகும். ஆத்ம தரிசனம், அதுக்கு நாம் ரெடி ஆகணும். இப்போ புலன்களுக்கு இது மாதிரி நுணுக்கமான பயிற்சி கொடுங்க. ஸ்மெல்லு, உங்களுக்கு பிடிச்ச ஸ்மெல்லு, பிடிக்காத ஸ்மெல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு பிடிச்சதுங்கிறதுல கொஞ்சம் பின்னாடி இழுத்து சென்ட்ரலைஸ் பண்ணுங்க. எனக்கு பிடிச்ச ஸ்மெல்லு ஜாஸ்மின், லாவெண்டர் அப்படிலாம் போகக்கூடாது. கொஞ்சம் முன்னாடி இழுத்துக்கங்க. ஓகே, அவ்வளோதான். அப்படிதான் அந்த ஸ்மெல்லை வச்சுக்கணுமே ஒழிய கம கம கமன் நல்லா இருக்கு அப்படிலாம் போயிடக்கூடாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் மயங்குறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு பிடிச்ச வாசனை, உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் மயங்குறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் மயங்குனீங்க அப்படின்னா இங்கெல்லாம் உயிரை உணர முடியாது. விழிப்பு நிலை என்பது கிட்டாது. மயக்கம் நீங்கிய மனம்தான் விழிப்பு நிலைக்கு தயாராகும். அப்படி மைல்டாக கூட என்ன இருக்கக்கூடாது, மயக்கம் இருக்கக்கூடாது. அப்போ இதில் 2 இருக்கும். நறுமணம், துருமணம் அப்படின்னு 2 இருக்கு இல்லையா. பிடிக்காத கெட்ட ஸ்மெல்லுன்னு இருக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க, அப்போ தான் குப்பை தொட்டிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வண்டியில் போட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் மூக்க பொத்தக்கூடாது. நீங்கள் மூக்க பொத்துனீங்க அப்படின்னா நீங்கள் பிடிக்காத ஒரு உணர்வுக்கு போகிறீங்க. இது எனக்கு பிடிக்கலைன்னு போகிறீங்க. இது மாதிரியான தன்மையெல்லாம் வச்சுக்கிட்டு அவனோட எல்லாம் கனெக்ட் ஆக முடியாது. இயல்பாக கடந்து போங்க. அதையே மூக்கை பொத்தி சி அப்படிலாம் எதுக்கு இதெல்லாம்? சும்மா ஃப்ரீயாக கடந்து போங்களேன். எவ்வளோ நேரம் இருக்க போகுது? ஒரு 5 நிமிஷம் ஸ்மெல் அடிக்குமா, அதை கடந்து போகிற வரைக்கும், அவ்வளோதான். அதுக்குள்ளே ஏன் இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணணும்? இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணணும்னா இப்போ அவனுடைய ஒரு பகுதி தானே அது. இந்த குப்பையாக இருக்கிறது யார்? அவனே தான் அங்கே குப்பையாக இருக்கும். அப்போ இப்படி இருக்கிற ஒன்றை மட்டும் நான் ஏற்றுக்குவேன், இப்படி இருந்தால் உன்னை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா அவனோட எப்படி கனெக்ட் ஆக முடியும்? எப்படி கனெக்ட் ஆகும்? ஸோ இதில் எல்லாம் இருந்து உங்களுடைய மனதை நீங்கள் விடுவித்து கொள்ளுங்கள். மகரிஷி ஒரு இடத்துல இது மாதிரி ட்ரெயின் பிளாட்பாரத்தில் மலத்தை மகரிஷி மிதிச்சிட்டாங்க. மிதித்தோடனே மனசுக்கு ஒரு அருவருப்பு தன்மை வருது. எழுதுறாங்க, இப்படியே எழுதுறாங்க. பார்த்தோன்னே ஒரு அருவருப்பு தன்மை வருது. அப்போ மகரிஷிக்கிட்ட அந்த மலம் பேசு, உன்னை போன்ற மனிதனிடத்தில் நேற்று நான் சுவைமிக்க உணவாக உள்ளே சென்றேன். 24 மணி நேரம் கழித்து அவங்ககிட்ட இருந்து வெளியே வரும்போது இப்படி வெளியே வர்றேன். அப்போ இதையெல்லாம் நீ பார்த்துட்டு அருவருப்பு அடைகிற அப்படின்னா இதுக்கு யார் காரணம்? உன்னை போல ஒரு மனிதன் தான காரணம் அப்படின்னு அந்த மலம் சொல்லிட்டான். எவ்வளோ பெரிய உண்மை. அது எதுக்கு நாம் அந்த அருவருப்பு தன்மைங்கிறதுக்குள்ளே போகணும்? என்னது நம்ம ஒரு மனுஷனுக்குள்ள உணவாக போனது இந்த பக்கம் வெளியே வரும்போது கழிவு பொருளாக வெளியே வருது. அது ஏன் ஒரு அருவருப்பு தன்மை? இதுதான் இந்த மனோபாவத்திலிருந்து நாம் மாறணும். இதிலெல்லாம் இருந்து மாறினாதான் அவனை அறியத்தக்க மனம் தகுதிங்கிறது இதுதான். அப்படி உங்களுடைய ஸ்மெல்லு, வாசனை உணரும் கருவியை சென்ட்ரலைஸ் பண்ணுங்க. பார்க்கறது நல்ல காட்சியாக தான் பார்க்கணும், யோசிக்காது. எல்லாமே அவன்தான். ஜஸ்ட்டு உங்களுடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கணுமோ அதோட வச்சுக்கோங்க. இயற்கை காட்சி பெருசாலாம் ரசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ அதே மாதிரி அருவருக்கத்தக்க காட்சி அதுவும் ஒன்றும் கிடையாது. எல்லாமே அவனுடைய தன்மாற்றம். இப்போ நம்ம பார்க்கறதுல நம்முடைய கோணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஓசை, காது. இப்போ நீங்கள் எந்த ஒரு மியூசிக்கு பாட்டுலாம் இருந்தாலும் அதில் இந்த சவுண்டை கரெக்டாக மைல்டாக வச்சுக்கோங்க. அதில் இடையில கேப் விட்டு ஒரு சின்னதாக ஒரு சில்ட்ரன் சவுண்டு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். எல்லா பாடல்களும் இருக்கும். அது கேப் விட்டு வரும். இந்த சின்ன ஒலி மற்ற எல்லா ஒலி அலைகளையும் நீக்கிட்டு அந்த ஒரே ஒரு சின்ன சப்தத்தை மட்டும் அப்படி மூவ் பண்ணி கேட்டு பாருங்க.
இதெல்லாம் புலன்களுக்கு நீங்கள் நுணுக்கமான பயிற்சியை கொடுக்கும்போது உங்களுக்கு புலன்களுடைய தன்மை மாறும், அதனுடைய இயக்கங்கள், அதனுடைய சிறப்பு தன்மைகள் மேலோங்கும். இதெல்லாத்தையும் நாம் கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்க எடுக்க நம்முடைய தன்மைகளும் உயரும். மூளையினுடைய பிரெயினுடைய ஸ்ட்ரக்சர் மாறும். மூளையினுடைய தன்மை, உடல் செல்களுடைய தன்மை, புலன்களுடைய தன்மை, இதெல்லாம் அதனுடைய சிறப்பு நிலைக்கு உயரும். நாம் மாற்றுறதெல்லாம் கிடையாது, ஆல்ரெடி எல்லாமே இருக்கிறத பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றோம், அவ்வளோதான். அப்போ இதை கீழே தள்ளிட்டு அதை மேலே கொண்டு வரும், அவ்வளோதான் விஷயம். அப்போ இது மாதிரிலாம் நம்ம ட்ரைனிங் எடுக்க எடுக்க நம்முடைய புலன்களுக்கு அப்பால உள்ள இயக்க அமைப்புகளை நாம் உணரலாம், அதெல்லாத்தையும் உணரலாம். அப்போ இது எல்லாமே நம்மளுடைய முயற்சியில் தான் இருப்பார். நாம தான் இதற்காக முயற்சி பண்ணணும். நாம் முயற்சிக்காமல் எந்த ஒன்றிலும் நாம் தேர்ச்சி பெற முடியாது. நீங்க வேடிக்கை பார்க்குற பார்வையாளராக மட்டுமே இருக்காதீங்க. ஒரு நிகழ்ச்சியை நடத்துபவர்களுக்கும் ஒரு பங்கேற்பாளர் பார்வையாளராக இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணணும், களத்தில் இறங்கணும், களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணுங்க. சும்மா வேடிக்கை பார்க்கறதுலையே எவ்வளோ காலத்தை போக்குறது. வேடிக்கை பார்த்த காலமெல்லாம் போதும். எவ்வளவு ஜென்மங்களாக வேடிக்கை பார்த்து 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 பிறந்து பிறந்து இறந்து இறந்து இப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்படியெல்லாம் கொஞ்சம் நாம் முயற்சி பண்ணோம்னா நம்மளுடைய தன்மைகள் மாறும். புலன்களுக்கு அப்பால் உள்ள உண்மைகளோடு இணையலாம். நம்முடைய உயிர் பூரணமாக இயங்கும், பூரணமாக இயங்கும். ஸோ அதற்கான விஷயத்திலெல்லாம் நாம தான் நம்மளை இணைச்சிக்கணும். இப்போ நம்மளுடைய புலன்களுக்கு அப்பாலான ஒரு மனோபாவம்னு ஒன்று இருக்கு. புலன்களுக்கு அப்பாலான அறிவு, புலன்களுக்கு அப்பாலான ஒரு மன இயக்கம். இப்போ நமக்கு முன்னாடி தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணிக்குள்ளார நாம் கையை விட்டோம்னா ஒரு உணர்வு கிடைக்கிது இல்லையா? அதே மாதிரி இப்போ மண்ணுக்குள்ளே நம்ம கையை விட்டோம்னா ஒரு உணர்வு ஃபீல் ஆகும் இல்லையா? அது மாதிரி தவத்தில் பஞ்சபூத நவகிரக தவம் அப்படின்னு மண்ணுன்னு நினச்சோம்னா மண்ணோட மண்ணாக நாம் என்ன ஆகணும்? மிங்கிள் ஆகணும். அப்படி நீருன்னு நினச்சா இப்போ நீருக்குள்ளே நம்ம நீரில் கையை விட்டோம் அப்படின்னா ஒரு ஃபீல் ஆகுது இல்லையா? அந்த ஃபீலு நீர் அப்படின்னால தவம் பண்ணும்போது அந்த உணர்வு வரணும். நெருப்புன்னா நெருப்புக்குள்ளே கையெல்லாம் விட்டு பார்க்காதீங்க, ஒரு சுடும் இல்லையா? நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபீல் வரணும். அப்போ இந்த ஒரு அறிவியக்கம், இந்த ஒரு ஆற்றல் களம், இது நமக்குள்ளே தயாராகணும். அப்படின்னா புலன்கள் நுட்பமான நிலையில் நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து அதை தயார் பண்ணாதான் முடியும். இப்போ மண்ணுன்னா மண்ணோட மண்ணாக நம்மளால் மிங்கிள் ஆக முடியும். நீருன்னா நீரோடு நீராக கலந்துட முடியும். நெருப்புன்னா நெருப்போட நெருப்பாக ஃபீல் பண்ண முடியும். காற்றுன்னா காற்றோட காற்றா இணைஞ்சிடலாம். விண்ணுன்னா பிரபஞ்ச களம், விண்துகள் இல்லாத இடமே கிடையாது. அந்த அளவுக்கு நம்முடைய மனோபாவத்தில் நாம் உயரணும். நம்முடைய மனசை அந்த அளவுக்கு நுட்பமாக இயக்கி பழக்கணும். நாம் உயிருக்கு விரோதம் இல்லாமல் வாழணும், மனசுக்கு விரோதம் இல்லாமல் வாழணும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு விரோதம் இல்லாமல் வாழணும். அப்போ இந்த விரோத தன்மைகள் அது நமக்குள்ளே ட்ராவல் ஆகி வந்திருக்கு. வித்து தொடரில் விளங்கின தன்மையில் நமக்குள்ளே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அதுகிட்டலாம் இருந்து நம்மளை விடுவித்து கொண்டு மனிதன் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியில், அந்த ஒரு கேட்டகரியில் நாம் டெவலப் ஆகணும். அப்படி டெவலப் ஆகிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய இது இயல்பாக நடக்கும். சாதாரணமாக சொல்லும்போது சொல்கிறேன் இல்லையா, உடல் பயிற்சியை செய்யவெல்லாம் கூடாது, உடல் பயிற்சியாக வாழணும். காயக்கல்பம் செய்யக்கூடாது, காயக்கல்பமாக வாழணும். தவமெல்லாம் செய்யக்கூடாது, தவமாக வாழணும். தற்சோதனையெல்லாம் செய்யக்கூடாது, தற்சோதனையாக வாழணும். மௌனமெல்லாம்
பயிற்சி இல்லை, அதெல்லாம் மௌனமாக வாழ்கிறது. அப்போ அந்த போர்ஷன் வந்து ஓப்பன் ஆகணும். அப்படின்னா இதிலிருந்து நீங்கள் உங்களை விடுவித்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இருந்து விடுவிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பக்கம் ட்ராவல் ஆகலாம். இருக்கிறது ஒரே சக்தி தான். ஒன்று அதை நீங்கள் நெகட்டிவாக வச்சுக்கிட்டு நெகட்டிவோட அப்படியே இருக்கலாம், அல்லது அதை பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டு பாசிட்டிவோட அப்படியே டெவலப் ஆகிட்டு போகலாம். அப்போ நீங்கள் எப்படியோ உங்களோடு உங்களுக்கு பயன்படும் அந்த ஆற்றலும் அப்படியே. இதுதான் சைன். உங்களுடைய மனோபாவம், உங்களுடைய செயல்திறன், உங்களுடைய வாழ்வியல் முறை நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அதுவும் கொஞ்சம் நெகட்டிவாகவே தான் இருக்கும். நீங்கள் உங்களுடைய மனோபாவத்தை, செயல்திறனை, வாழ்வியல் முறையை பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவாக பயன்படும். நீங்கள் நெகட்டிவ்னா அதுவும் நெகட்டிவ், நீங்கள் பாசிட்டிவ்னா அதுவும் பாசிட்டிவ். இப்போ நாம் வந்து இந்த முறையில் இதை புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து டெவலப் ஆகணும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன உணர்வு, சிந்தனை வரலாம். உப்பு போடாமல் சாப்பிட்றது, சர்க்கரை போடாமல் சாப்பிட்றது, இப்படியெல்லாம் இவர் பண்ண சொல்கிறாரே, இப்படியெல்லாம் பண்ணி நாம் ஒரு வேளை சாமியார் ஆகிட்டோன்னா என்ன பண்ணுறது? நம்மளை சாமியார் ஆக்கிறதுக்காக ஏதோ முயற்சி பண்ணுறாரோ? அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் ஆகவும் மாட்டீங்க. நமக்கு மகரிஷி ஐவகையான கடமைகள் இருக்கு அப்படிங்கிறாங்க இல்லையா? தனக்குத்தானே செய்து கொள்ள வேண்டிய கடமை, குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை, சுற்றத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமை, ஊருக்கு செய்ய வேண்டிய கடமை, உலகுக்கு செய்ய வேண்டிய கடமை. இந்த கடமைகள் நம்ம சாமியாராக போனாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ ஒரு மனசில் ஒரு விஷயத்துக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணும்? நம்மளை நச்சரிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு தெளிவு கிடைச்சி அதை நீங்கள் டெலீட் பண்ணாத வரைக்கும் அது உங்களோட இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் தெளிவோடு இருந்து அதை டெலீட் பண்ணால் மட்டும்தான் அது அமைதியாகும். அப்படி இல்லை அப்படிங்கும்போது அது ஒரு பக்கத்தில் இருந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ அதை தொந்தரவு பண்ணுது இல்லையா? உங்களால் வேற ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸும் பண்ண முடியாது, ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால தான் வந்து மகிழ்ச்சி தேவைகளை குறைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தேவையை இங்கே பெருசாக வச்சுக்கிட்டு இந்த ஆன்மீக உணர்வு இது வந்து தேவைங்கிறது அதிர்வு. இந்த அதிர்வு தன்மையை வச்சுக்கிட்டு உணர்வு தன்மையில் அமைதியான நிலையில் நீங்கள் என்ன பண்ண முடியாது? ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக இதெல்லாம் நீங்கள் அமைதியாக்கிட்டு தான் அந்த பக்கம் போக முடியும். இப்போ புலன்களுக்கு நுணுக்கமான பயிற்சியெல்லாம் கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அதில் கடை தேடி அந்த பக்கம் புலன்களுக்கு அப்பாலான ஒரு வாழ்வியல் முறை, அறிவு சார்ந்த வாழ்வியல் முறை அப்படிங்கிறதுக்கு நாம் அந்த பக்கம் நிறைவாக போகலாம். இப்போ இதெல்லாமே யார் கையில் இருக்குது? நாம் நம்மளுடைய மனசில் கொடுக்குற முயற்சி, மனசில் எடுக்கிற முயற்சி தான். மனசுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங், மனதால் நாம் எடுக்கக்கூடிய முயற்சி, இதுதான் வந்து நம்மளை அடுத்தடுத்த நிலைக்கு உயர்த்தும். இப்போ நாம் வந்து டைரெக்டாக அனுபவமாகிறதுக்கு தயாராகிக்கும். இப்போ எல்லா விஷயத்தையும் மகரிஷி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வார்த்தையில் கொடுத்துட்டாங்க இல்லையா? எல்லாத்தையும் மகரிஷி பேசியிருக்காங்க. மகரிஷியோடைய பேச்சு நம்மக்கிட்ட பேச்சாவே இருந்துச்சு அப்படின்னா, அனுபவம் கிடைக்கல அப்படின்னா யார் மேலே தப்பு? மகரிஷியினுடைய சிந்தனைகள், மகரிஷியினுடைய பேச்சுக்கள் இது நம்மக்கிட்ட அனுபவமாகலை அப்படின்னா நம்முடைய முயற்சி போதவில்லை, நம்முடைய முயற்சி போதவில்லை. இன்னும் நாம் ஆழமாக டெப்த்தாக முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணாதான் அதற்கான விளைவுங்கிறது நமக்குள்ளர அரங்கேறும். அப்போ அந்த விளைவை நோக்கி நாம் என்ன பண்ணணும்? பயணிக்கணும். அப்போ நம்மளுடைய இது மாதிரியான மனோபாவத்தை கொஞ்சம் நாம் புலன்களுக்கு நுணுக்கமான பயிற்சி முறைகள் எல்லாம் கொடுத்து அதை டெவலப் பண்ணோம் அப்படின்னா நம்ம நிறைவாக அந்த பக்கம் ட்ராவல் ஆகலாம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.